வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். நம்ம ஈஸியா கம்யூனிகேட் பண்ணணும்னா மொபைல்ல அதுக்கு கம்யூனிகேஷன் டிவைஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த டிவைஸ் இல்லை அப்படின்னா நம்ம பேசவே முடியாது. ஒரு கால் ரிசீவ் ஆகும், ஆனால் அது மியூட்லேயே தான் இருக்கும். அப்படி ஒரு வேளை அந்த கம்யூனிகேஷன் நம்ம என்னென்ன பேசுகிறோமோ அதெல்லாம் அங்கே கம்யூனிகேட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு கம்யூனிகேஷன் டிவைஸ் ரொம்ப முக்கியம். இதை ஆண்டனியோ மியூசி அப்படின்றவர் தான் 1849 கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறமா தான் இதோடைய தீவிரமானது அதிகமாச்சு. எப்படி இப்பெல்லாம் ரொம்ப டிசைனாக மொபைல்ஸ் வருது, ஒவ்வொரு பிராண்டுமே ஒவ்வொரு மாதிரியான டிசைன்ஸ்லாம் மொபைல்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி டெலிஃபோன்லேயும் இந்த மாதிரியான டெலிஃபோன் வச்சுருக்கவங்களாம் ரொம்ப காஸ்ட்லியான பீப்புள் அப்படின்னு சொன்ன காலமெல்லாம் உண்டு. அதுக்கு மிக முக்கியமான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லணும்னா ஜான் பிலிப் ரெஸ் அப்படின்றவர் தான் 1861 ஒரு ஒர்க்கிங் டெலிஃபோன் மிஷினை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணார். அப்படி அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுனால தான் இது எல்லாத்தையும் கொண்டு போய் அதில் வைக்க முடிஞ்சது, ஈஸியாக நம்மளால் டிரான்ஸ்மிட் பண்ண முடிஞ்சது. ஸோ அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் என்ன தான் இதற்கான பேட்டன்ட் வாங்கியிருந்தாலும் இதற்கு முன்னாடி நிறைய பேர் இதுக்காக செயல்பட்டிருக்காங்க, நிறைய ரிசர்ச்சும் பண்ணியிருக்காங்க. ஸ்பைசி ஃபுட்டு சாப்பிட்டா, ரொம்ப காரமாக சாப்பிட்டா அல்சர் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக காலையில் நம்ம சாப்பிடாம இருந்தாலே இந்த பிரச்சனை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் காரமாக சாப்பிட்றதுனால அல்சர் பெருசாக வருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதுவே அல்சர் இருக்கிறவங்க காரமாக சாப்பிட்டா இது ட்ரிகர் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் நிறைய சயின்டிஸ்ட் பல ரிசர்ச்க்கு அப்புறமா அல்சர் வரதுனால வரக்கூடிய புண்ணை ரொம்ப ஈஸியாகவே காரம் ஆத்திரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்மளே நம்ம அம்மா அப்பாலாம் சொல்லியோ பாட்டி சொல்லியோ கேள்விப்பட்டிருப்போம். காரத்தால் தான் அழிக்க முடியும், காரம் நிறையாவே சாப்பிடு அப்போ தான் புண்ணாரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அவங்க தெரிஞ்சோ தெரியாமையோ சொன்னாங்களான்னு தெரியல, ஆனால் இது நிஜமாவே சயின்டிஃபிக்கலி உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க. மிளகால இருக்கக்கூடிய அந்த காரத்தில் இருக்கக்கூடிய கேப்சைன் அப்படின்ற அந்த கெமிக்கல்னால வயிற்றில் இருக்கக்கூடிய புண்ணு எல்லாத்தையுமே ஆற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் காயம் வயிற்றில் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை ரொம்ப ஈஸியாகவே அதால் ரீசால்வ் பண்ண முடியும். பாஸ்கல் பி நியூக்ளியர் டெஸ்ட் அப்படின்ற ஒன்று நடந்துச்சு 1957. இதுக்கப்புறமா ஃபேமஸான ஒரு விஷயம் என்னென்னா இந்த மேன்ஹோல் கேப், அதாவது நம்மளால் இப்போ ட்ரைனேஜ் க்ளோஸ் பண்ணுறோம் இல்லையா ஒரு மூடி, அந்த மாதிரியே ஒரு மூடியை செஞ்சு அண்டர் கிரவுண்டில் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷனை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது அங்கான பிளாஸ்டில் செம்ம ஃபோர்ஸில் அந்த டாப் மட்டும் கலந்து அப்படியே ஸ்பேஸுக்கு போயிடுச்சு. இதை ரெண்டு விதமாக சொல்கிறாங்க. ரொம்ப அதிகமாக ஸ்பீட் கவர் பண்ண ஒரு ஆப்ஜெக்ட், அதுவும் மேன்மேடா அப்படின்னு சொன்னால் அது ஸ்பேஸுக்கு ரொம்ப வேகமாக போச்சுன்னா அது இந்த ட்ரைனேஜ் டாப் தான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சொல்றது என்னன்னா அது போன வேகத்திலேயே அது கரைஞ்சு போச்சு, அந்த அளவுக்கான ஹீட்ல அது மெல்ட் ஆகி அப்படியே வேப்பரைஸ் ஆயிருச்சு அப்படின்னு இன்னொரு பக்கம் சொல்றாங்க. ஆனா இதற்கான தேடுதல்லாம் நடந்ததாகவும் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க ஸ்பேஸில் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் பெருசாக அது ஒன்றும் வெளிப்படவே இல்லை. ஆனால் இப்படி ஒரு எக்ஸ்ப்ளோஷனில் அந்த டாப்பு பறக்கணும் அப்போ இருந்த சயின்டிஸ்டே யோசிக்கல. எனக்காச்சும் இருக்கிற அனிமல்ஸை விட எப்படி டாகால் மட்டும் இவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்க முடியுதுன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ரொம்ப தெளிவாக நீங்கள் நோட் பண்ணால் தான் தெரியும் டாகால் அவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்க முடியுதுன்னு. சரி, இப்போ இந்த டாகோட எக்ஸ்பிரஷன்ஸ்க்கே வருவோம். எப்படி இதனால் இவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்க முடியுது அப்படின்னு கேட்டால் ஹியூமன்ஸ் ரொம்ப வருஷங்களாகவே டாக்ஸை அடாப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது அப்படியே இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகும்போது காட்டில் நிறைய நரிகள் எல்லாம் அவங்க வளர்த்துட்டு இருந்தாங்க, உல்ஃப் வளர்த்தாங்க, இப்படிலாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்படி இருக்கும்போது அதோடைய அடாப்டேஷன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி நிறைய ப்ரீடிங்ஸில் செலக்டிவாக ப்ரீட் பண்ணி அந்த ப்ரீட் டாக்ஸ்லாம் நமக்கு வேணும் அப்படின்னு நினச்சாங்க. இதை பல வகையாக பிரித்தாங்க. ஒன்று ஃபார் போலீஸ், மிலிட்ரி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பக்கமுமே அங்கெல்லாம் நியூட்ரல் எக்ஸ்பிரஷன் தான், பெருசாக எந்த எக்ஸ்பிரஷனும் கொடுக்காது, அவங்கள மாதிரியே ரொம்ப ஸ்டெடியாக இருக்கும். இன்னொரு பக்கம் வீட்டில் வளர்க்குறது அவங்களுடைய பாதுகாப்புக்காக. அப்போ நம்ம சிரிக்கிறோம், பேசுகிறோம், ஜாலியாக இருக்கும், இது எல்லாத்தையுமே அந்த டாகும் கவர் பண்ணிக்கும். ஸோ இதனால தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சது. மனிதர்களோட அதிகமாக பழக்கிறதுனால அப்படிப்பட்ட டாக்ஸ் எல்லாத்துக்குமே மனிதர்களுடைய எக்ஸ்பிரஷன் ஈஸியாக அடாப்ட் ஆகுது அவங்களுடைய ஃபேஷியல் மசிலில். அப்போது எப்படியெல்லாம் நம்ம அவங்கள கொஞ்சமோ அதை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு திரும்ப அவங்களே நமக்கு ரெப்ளிகாவாக பண்ணுறாங்க. அதனால தான் ரொம்ப ஈஸியாகவே டாக்ஸ்னால எக்ஸ்பிரஷன் கொடுக்க முடியுது அதர் அனிமல்ஸை கம்பேர் பண்ணும்போது. நீ வாழக்கூடாது, நான் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான போட்டிகள் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. இதனால் நமக்கு மனிதர்களுக்கே ஆபத்து வருது, அதனால் வேண்டாம் இவங்க எல்லாத்தையும் கேஜில் போடுங்க அப்படின்னு சொல்லலாம் பிரச்சனை வந்து அதுக்கு ஒரு வழியாக விடிவு காலமும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் 87 லட்சக்கணக்கான உயிரினங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. அதில் ஒன்று மட்டும்தான் ஹியூமன்ஸ். அப்படி ஹியூமன்ஸோடைய தொகை அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம மட்டுமே ஆட்சி செய்யலாமா? முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த உலகம் எல்லாத்துக்குமே சமமானது தான். நம்மளை விடவும் அதிக பாப்புலேஷன் இருக்கக்கூடிய உயிரினங்களும் இருக்குது. அதனால் அதை மறந்துடக்கூடாது. இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.